எலியாவை பற்றிய ஒரு தெளிவான பார்வை. இந்த எலியாவை குறித்து புல்லட் பாயிண்ட்ஸ். எலியாவை குறித்து கிட்டத்தட்ட 55 ஒருவரி செய்திகள். இந்த எலியா ஆங்கிலத்துல எலைசா, எபிரேயத்துல எலியாஹு, கிரேக்கத்துல எலியாஸ், இஸ்லாத்துல எலியாவை இலியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இடியாய் முழங்கினவன், அக்கினியாய் எரிந்தவன், நதியாய் ஓடினவன், காற்றிலே கலந்தவன். இந்த எலியாவுடைய பேர் பழைய ஏற்பாட்டுல 65 முறையும், புதிய ஏற்பாட்டுல 30 முறையும், மொத்தம் 95 முறையும் வருகிறத நம்ம. இந்த எலியா தேவதூதனை பார்த்தவன், இயேசுவை தரிசித்தவன், தேவனோடு உரையாடியவன். எலியா வானத்தை அடைத்தவன், 2 முறை தேவதூதனை சந்தித்தவன், வானத்திலிருந்து 3 முறை அக்கினியை இறக்கினவன், 4 முறை தேவ அக்கினியை பார்த்தவன், வானத்தை திறந்தவன், வானத்திற்கு சுழல் காற்று மூலம் ஏறி சென்றவன், எழும்பி பிரகாசித்தவன், அக்கினி நாயகன், பலத்த தீர்க்கதரிசி, கருத்தாய் ஜெபித்தவன், விடாமல் ஜெபித்தவன், சரித்திரத்தில் முதன்முறையாக மரித்த ஒருவனை உயிரோடு எழுப்பினவன், தீர்க்க தரிசன பள்ளியை நடத்தினவன், தேவனுக்கு முன்பாக நின்றவன், உயரமான இடங்களிலே உலாவி வாசம் செய்தவன், பயணித்துக் கொண்டே இருந்தவன், ஆகாப்பின் ரதத்தை மிஞ்சி ஓடியவன், 40 நாட்கள் தொடர்ந்து பயணித்தவன், மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக மேசியா வருவதற்கு முன்பாக எலியா வருவான் என்று முன்னறிவிக்கப்பட்டவன், தேவனுக்கேற்ற கோபக்காரன்.